என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ செய்வேன் கண் காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறித்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே வீடு அது போன பண்ணி தொலைறேன் என்ன எடுக்க மாட்டேங்கிறான் நல்ல அழு என்ன சாரு
நான் தான் அவ்வளவு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீ வா, நான் அப்பா கிட்ட பேசுறேன். இல்லடி, அவருக்கு இவ்வளவு பிடிவாதுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? அவரு பாரிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் வரேன். சாரு, இதுல என்ன இவ்வளவு பிடிவாதம்? நீ என் கூட வா, நான் பேசுறேன். இல்ல, நீ மட்டும் போய் பேசு. சாரு ப்ளீஸ். ரூபா, நீ பேசுறேங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எனக்கு கம்பல் பண்ணாத. பாரிய கட்டிக்க எனக்கு இவங்க சம்மதம் தேவையில்லை. அதுக்கு நான் கவலையும் படல. நீ பேசுறேன்னு சொன்னதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இல்ல, நான் படுத்து போயிட்டே இருப்பேன். இருடி, நான் பேசிட்டு வரேன். ரூபா, சாருபா பாத்தியா? அவகிட்ட பேசுனியா? ஆன்ட்டி, அவ என்ன சொல்லிட்டு தெரியறான் தெரியுமா உனக்கு? இல்ல அங்கிள். ஏமா காலம் போன காலத்துல எங்க நடுத்தர நிக்க வச்சு மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாளா அவ? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்களே. ஏமா, அவ உன்கிட்ட ஏதாவது பேசினாளா? எல்லாம் சொன்னாமா. நீயே சொல்லுமா, அவ சொல்றதுல ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்கா? என்ன பண்றது, எல்லாம் நான் பண்ண தப்பு. ஒரு பொண்ணு ஒரே பொண்ணுன்னு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணுமா? அங்கிள், இல்லம்மா, எங்களை நடுத்துல நிக்க வைக்காம அவ ஓய மாட்டான். அந்த பாரி அன்னைக்கு நிக்க வச்சு சுட்டுருக்கணும். அத அன்னைக்கு செஞ்சிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காதுல்ல. பிச்சைக்கார பையன் திட்டம் போட்டெல்லாம் செஞ்சிருக்கான்ல. அவ மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னவ இப்ப அவனதான் கட்டுவேன்னு சொல்றான். அவ என்ன பெரிய மன்மதனா? கட்டின பொண்டாட்டிய வேலை செய்யறவன் சொன்ன அயோக்கிய பையன் அவன். அந்த பொண்ணு தாமரை காலில் விழுந்து அழாத குறை. என்னடி அமைதியா இருக்கு? நீ ஒரு பொம்பளை தானே, சொல்லு. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நம்ம பொண்ணு அவனை கட்டி வச்சு அவன் வாழ்க்கை உருப்பிடுமா? சொல்லுடி. ரூபா, சாருபா பாத்தியாமா? அவ கோச்சிட்டு போயிட்டாமா. ஆன்ட்டி, அவ வெளிய கார்ல தான் இருக்கா. என்ன சொல்ற ரூபா? அவ இங்கதான் இருக்காளா? அவளை என்னன்னு வேணாம், இங்கேயே இருந்துட்டு பாரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். வேணாம் ஆன்ட்டி. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் எவ்வளவு சொல்லியும் வரமாட்டேன்னு வெளியவே இருக்கா. என்னமா சொல்றவ? அங்கிள், உங்களோட கோவமோ ஆன்ட்டியோட பாசமோ அவளை உள்ள வர வைக்க முடியாது. அங்கிள், இப்ப என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? அவ இன்னொருத்த புருஷனுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் நல்லா இருக்கு. அங்கிள், அவ இன்னொருத்தி புருஷனுக்கு ஆசைப்படல. அவளுக்கு பிடிச்சவனை கட்டிக்க ஆசைப்படுறா. நீங்க நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சேன். இதுல பாரி மேல எந்த தப்பும் இல்ல. என்ன சொல்ற? அங்கிள், நானும் அவகிட்ட பேசினேன். பாரி உண்மையில என்ன நடந்ததுன்னு சொல்லதான் நினைச்சிருக்காரு. ஆனா அவர் சூழ்நிலை அப்படி இல்ல. அதுக்கு மேல பாரியை பொறுத்த வரைக்கும் தாமரையை தான் பொண்டாட்டியாவே நினைக்கல. அதனால அந்த கேடு கட்டுவன சாருவை கட்டி வைக்க சொல்றியா? அங்கிள், நீங்க என்னை விட வயசுல மூத்தவர். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பிடிக்கலனா டைவர்ஸ் பண்றது இல்லையா? அதுக்கு இல்ல அங்கிள், பாரிக்கு தாமரை பொண்டாட்டியாவே தெரியல. எதுவும் ஞாபகமும் வரல. என்னமா சொல்ற? நாளைக்கு சாருவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்தா சாருவை விட்டு போயிடானா? என்னமா அது? அவன் ஞாபகம் வரது எத்தனை பொண்ணு வந்து வீதியில நிக்கிறது? தாமரை இங்க என்ன பேசினா என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாரிக்கு ஞாபகம் வரும்னு தாமரை மட்டும்தான் நம்புறா. பாரிக்கும் அவங்க அம்மாக்கோ எந்த நம்பிக்கையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா பாரி அவளை நீயா போயிடுன்னு பலமுறை சொல்லிருக்காரு. அந்த பொண்ணு கேக்கல. அவங்க அம்மா மூலமாவும் சொல்லிருக்காரு, அப்பவும் கேக்கல. இது எல்லாத்துக்கும் மேல பாரி அந்த பொண்ணு கூட இன்னும் வாழ்க்கையே தொடங்கல. வாங்க போங்கன்ற பேச்சு தவிர வேற எந்த லிமிட்டையும் தாண்டல. அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. பாரி உண்மையிலே சாருவை விரும்பி இருக்காரு. தாமரைக்காக பேசுறதுல என்ன இருக்கு? சாருவே நம்பும் போது நாம நம்ப கூடாதா? இல்லம்மா, இங்க எல்லாமே தப்பா இருக்கு. ஆன்ட்டி, நீங்களே சொல்லுங்க. சாருக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அது சரியா வரலனா நீங்களே விலக சொல்ல மாட்டீங்களா? அது மாதிரி தான் இதுவும். பிடிக்கலன்னு சொன்னா தாமரை தானா விலகி இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் புருஷன்னு பட்டிக்காட்டுத்தனமா நடந்தா எப்படி? இத்தனைக்கும் பாரி பாவம் தான் அந்த தாமரையை வீட்டுல வெட்டி வச்சிருக்காரு. இது கூட அந்த பொண்ணுக்கு புரியலையா ஆன்ட்டி?
அதுக்கு சாருவும் பாரியும் என்ன பண்ண முடியும்? புரியாம பேசாதம்மா. இல்ல அங்கிள், இதுல பாரிக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. தாமரை தான் வெட்டிப்பிடி வந்து பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. பிடிக்காத ஒருத்தர மனசு மாறும் ஞாபகம் வரும்னு சொல்லி தாமரை அங்க உட்காந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாரி எத்தனையோ முறை சொல்லி எதுவும் நடக்கல. இல்ல ரூபா, நாளைக்கு அவன் மாறிட்டான்னா? அதான் ஆண்டி நான் சொல்றேன்ல, நானே அவர் முதல்ல தப்பா தான் நினைச்சேன். ஆனா அவர் அப்படி இல்ல. அப்படி இருந்திருந்தா அவர் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிருப்பாரா? என்ன சொல்ற? அவன் டைவர்ஸ் பண்ண கையெழுத்து போட்டானா? ஆமா அங்கிள், சாரு எல்லாத்தையும் சொன்னான். அவரே டைவர்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. அப்புறம் என்னன்னு கேக்குறா. எங்க அங்கிள், இது எல்லாத்துக்கும் மேல சாரு தான் அவரை முழு மூச்சா வெறுத்தா. இப்ப அவரை நம்புறானா? சாரு அவர் மேல உயிரே வச்சிருக்காரு தானே அர்த்தம். இல்லம்மா, அந்த பொண்ணு தாமரை இங்க வந்து அழுது. இல்ல அங்கிள், அவ அழறா, சாரு அழல, அவ்வளவுதான். மத்தபடி ரெண்டும் ஒண்ணுதான். அங்கிள், நீங்க அந்த பொண்ணோட முறையே இல்லாத செயலுக்கு நீங்க சாரு விஷயத்துல அமைதியா இருந்தீங்கன்னா சாரு காலம் முழுக்க கன்னியாவே தான் இருப்பா. அவ சாய்ஸ் இதுதான். ஒன்னு பாரிய மேரேஜ் பண்ணணும், இல்ல காலம் முழுக்க இப்படியே இருக்கணும்னு சொல்றா. அங்கிள், சாரோட பிடிவாதத்தை நான் சொல்லி தெரிய வேண்டியது ஒண்ணு இல்ல. எல்லாத்துக்கும் மேல இது ஊர் உலகத்துல நடக்காதது ஒண்ணும் இல்ல. எத்தனை இடத்துல நடந்திருக்கு. நாம இன்னும் அந்த தாமரை அழகிய மனசுல வச்சுக்கிட்டு சாரு அழ வைக்கிறதுல நல்லது இல்ல. வாங்க போய் நம்ம பொண்ணு கூட்டிட்டு வரலாம். அங்கிள், நான் மறுபடியும் சொல்றேன், சாரு இன்னொருத்தோட புருஷனை கட்டிக்க ஆசைப்படல. அவளுக்கு பிடிச்சவனை கட்டிக்க தான் ஆசைப்படுறா. அதுவும் முறைப்படி டைவர்ஸ் வாங்கி தானே. எங்க எங்க வாங்க போய் அவளை கூட்டிட்டு வரலாம். ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு பாரிய கட்டி வைக்கிறேன்னு சொன்னாதான் அவ வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்றா. எங்க அங்கிள், எங்க இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? அவனை திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா சொல்றான். அவன் நினைச்சா நம்மள கேட்காமலே அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க நிக்கலாம். அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? எங்க மறுபடி டைவர்ஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். வாங்க போலாம். சாரு, இறங்கி வாடி. வாடி, வீட்டுக்குள்ள போலாம். நாங்க ஒத்துக்கிறோம். கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிறோம். இறங்கி வா. நீங்க தான் சொல்றீங்க, ஆனா அப்பா அதான் ஒத்துக்கிட்டாத. அப்புறம் என்ன? வா, அவனையே கட்டி வைக்கிறேன். ஏடி, நீ பாட்டுக்கு போயிட்டல்ல? என்னம்மா நீ? சரி வா, உள்ள போலாம். இத வச்சு நல்ல ரூமை தொடச்சிருங்க. சரிங்க. என்னங்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, என்ன? இல்ல,
சும்மா தான். அதானே எங்க ரசிச்சு கிசிச்சு பார்த்தேன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீ எனக்கு ஒன்று பண்ணணும். சொல்லுங்கண்ணே. இது விஷயமா கோகிலாகிட்ட பேசி சண்டை அது இதுன்னு போடக்கூடாது. அப்படின்னா வாங்கிக்கிறேன். கையை கட்டி போடுறீங்களா? சரிண்ணே, நான் எதுவும் கேட்கல. கொஞ்சம் கூட மனச்சாட்சியெல்லாம் பேசியிருக்காளே, அவர்கிட்ட கேட்கலாம்னு நினச்சா மத்தியானம் வேறு சத்தியம் வாங்கிட்டேன். என்னங்க என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. டிஃபன் ரெடி, சாப்பிடலாமா? என்னாச்சு பரிமளாக்கா? என்னாச்சு? அம்மா ஐயோ, என்னங்க நீங்க? என்னங்க நீங்க இதை விடுங்க, ஏதோ தெரியாம விழுந்து உடைஞ்சிருக்கும். மன்னிச்சிருங்கய்யா. என்னம்மா நீங்க கொஞ்சம் கூட அதை பார்க்காம? ஏங்க ஏதோ தெரியாம தானே. என்ன கோகிலா நீ இப்படி பேசிட்டு இருக்க? நானும் என் தங்கச்சிகளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இது. இதை போய் உடைச்சு. சரி இப்ப என்ன, வேற எடுத்துக்கிட்டா போச்சு. சும்மா அசால்ட்டா பேசாத கோகிலா. நாங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரே போட்டோ இது. ஐயா மன்னிச்சிருங்கய்யா, தெரியாம பண்ணிட்டேன். போட்டோ உடைஞ்சா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப போட்டோ கொடுங்க. வரும். இந்தாங்க பரிமளாக்கா, இதை கையோட எடுத்துட்டு போய் கண்ணாடியை மாத்தி எடுத்துட்டு வந்துருங்க. போங்க. சரிங்கம்மா. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, போட்டோவை துடைக்கலான்னு தான் எடுத்தேன், அப்படியே கை தவறி கீழே விழுந்துருச்சு. உடைச்சிட்டு கவனமா செய்ய வேணாமாங்க? சார் போஸ்ட். சார் இங்க தாமரைன்னு என் தங்கச்சி தான். அவங்களுக்கு தான் சார் போஸ்ட் வந்திருக்கு. அட்ரஸ் சார் இது காந்தி தெரு தானே? ஆமாங்க. அப்போ அவங்களுக்கு தான் சார் போஸ்ட் வந்திருக்கு. இல்லைங்க, என் தங்கச்சி கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டில் இருக்கு. அப்படியா? அப்படி இருக்கிறப்ப இந்த அட்ரஸுக்கு தெரிலங்க சார். இந்தாங்க, இதில் ஒரு கையெழுத்து போடும். இந்தாங்க. தேங்க்யூ சார். என்னங்க? தாமரைக்கு லெட்ரு வந்திருக்கு. என்னாண்டு தெரியல. இங்கிலீஷில் வேற இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா தெரிஞ்சிருமா? கொடுங்க. ஃப்ரம் பாரி டு தாமரை. என்ன கோயிலா? கோயிலா என்ன விஷயம் போட்டிருக்கு? என்னங்க, தாமரையை டைவர்ஸ் பண்றேன்னு பாரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருங்க. என்ன சொல்ற கோயிலா? ஆமாங்க. கொண்டா. இதுல என்ன போட்டிருக்கு? அது தாமரையோட வாழ இஷ்டம் இல்ல, டைவர்ஸ் பண்றேன்னு நோட்டீஸ். இல்ல அப்படியெல்லாம் இருக்காது. என் மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. அவங்க அம்மா தான் ஏதாவது பண்ணிருக்கணும். ஐயோ சும்மா புரியாம பேசாதீங்க. உங்க மாப்பிள்ளையே கையெழுத்து போட்டிருக்காரு, இத பாருங்க. என்னங்க என்னங்க இது? அதான் ஒன்றும் புரியல கோயிலா. இரு நான் வரேன்.
அழாத தாமரை, தைரியமா இரு. தப்பா எதுவும் நடக்காது. இல்ல மாமா, நான் எதுக்குன்னு போராடுவேன்? அவருக்கு ஞாபகம் வரணும்னு போராடுவேனா, இல்ல அவர் என்ன விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு போராடுவேனா? இதெல்லாம் கேட்கும் போது அந்த சாருவ அருவாள் எடுத்துட்டு போய் துண்டு துண்டா வெட்டணும்னு தோணுதுமா. எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் ஆகி போச்சு. மாமா அப்புறம் என்னம்மா, என்ன தைரியம் இருந்தா ஒண்ணு மிரட்டி இருப்பா அந்த வெறுவா கிட்ட போய் உள்ள. மாமா, இது அவங்க வீட்டுக்கு தெரியாது. நான் போய் பேசினப்போ சாரோட அப்பா அம்மா ரொம்ப நம்பிக்கையா பேசினாங்க. இதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதாம்மா எனக்கும் வருத்தமா இருக்கு. அவெல்லாம் ஒரு பொம்பளையா? பெத்த தாய் தாப்பன் சொல்லி இப்படி எல்லாம் நடந்திருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய கிரிமினல் இருக்குமா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு இருக்கு. தாமரை, தாமரை. அண்ணே, மாமா அண்ணகிட்ட எதுவும் காமிச்சுக்காதீங்க. சரிம்மா. தாமரை, தாம் மானே, வா பூரசு, உட்காரு. ஏப்பா, அண்ணன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியாப்பா? அண்ணே, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு தகவல் கூட சொல்ல மாட்டேன்ட்டியப்பா. அண்ணே, அது நீங்க என்ன நடந்தது? ஏப்பா, அண்ணன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு போய் சொல்ல தோணுது? அன்னைகிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? என்னை கையால் ஆகாதவன்னு நினைச்சிட்ட? ஐயோ அண்ணே, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. ஏப்பா, இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை அன்னைகிட்ட சொன்னே நீயே? பூரசு, இதெல்லாம் சொன்னா உன் மனசு சங்கடப்படுமேன்னு சொல்லாம இருந்திருப்பா. நானே சொல்லியிருக்கணும். எதுக்கு தேவையில்லாம என்னால ஒரு பிரச்சனை வந்துருக்கணும் தான் பேசாம இருந்துட்டேன். அது நம்ம கையை மீறி எங்க போயிட போகுதுன்னு பேசாம இருந்துட்டேன். அந்த சாரி யாரு? அவ வந்து பாடி தான் கெட்டு வேணா அது நடந்துருப்பா. ஊருகிட்ட விளங்காத பேவில்ல அவ வந்து தாமரைட்ட சவால் விட்டு பேசியிருக்காப்பா. போதா குறைக்கு என் பொண்டாட்டி அதான் சரின்னு பாட்டு பாடிட்டு இருக்கா. நான் விடுறதா இல்ல, ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் பூவரசு. அதுக்கு மேல அந்த சார்ல தான் அவ அப்பா மட்டும் பேசியிருக்கா. அவங்களும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத பூவரசு. நேத்து முளைச்ச காலம் அந்த சாருக்கேவோட இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன, என் மகன் தான் கொஞ்ச நாள் அப்படி இப்படி திரிஞ்சுட்டு இருக்கான். ஒண்ணுமில்ல பூவரசு, எளியில அரசிக்கு கல்யாணம், கொஞ்சம் காசு பணம் வேணும். அதுவும் இல்லாம கொஞ்சம் காசு பணம் மேல சமீப காலமா ஆசைப்பட்டு திர்றான். அதான் இப்படி நடந்துக்கிறான்ப்பா. என்ன செய்யறதுனே புரியல. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத பூவரசு, மனசை தளர விட்டுறாத. என்ன தாமரம், என்ன இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? பூவரசு, அப்ப இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதா? என்ன மாமா, இதெல்லாம் எனக்கு எப்படி மாமா தெரியும்? ஐயோ, அவசரப்பட்டுட்டோமோ? தாமரம், என்னப்பா இதெல்லாம்? எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனேப்பா, எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ள அது பிள்ளை பைக்ல ஏத்திட்டு போறாரு கேளுன்னு சொன்னேன்ல. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவங்க அவர் முதலாளின்னு சொன்ன. இப்ப முதலுக்கே மோசமாயி போய் நிக்குதேப்பா. பூரசு, அப்படிலாம் ஒண்ணும் நடந்துராதுப்பா. என்ன மாமா நடக்காது? இங்க பாருங்க, எல்லாமே முடிவுக்கே வந்துருச்சு. உங்க பிள்ளை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருங்க வீட்டுக்கு. வக்கீல் நோட்டீஸா? அண்ணே, வக்கீல் நோட்டீஸா? என்னண்ணே, என்ன வக்கீல் நோட்டீஸா? மாப்பிள்ள உன்னை விவாகரத்து பண்றோம்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே. ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே.
இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்.